Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.12 இருந்து sum number 2 பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சம்முக்கான ஆன்சர் இதுதான். ஆனால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சம்முங்கிறதுனால முன்னாடியே ஆன்சர் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ்லாம் நம்ம பார்த்ததில்ல, 28, 17 இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல. ஆனால் இது வந்து ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே கொண்டு வரும்போது நமக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினும் கூட. ஓகே, இப்போ cos 17ஓட ஒர்க்கு தான் வேல்யூ தான் கேட்குறாங்க. cos 17 இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம்னா இந்த சம்முக்கு ஈக்குவலண்ட்டாக வர்ற மாதிரி, அதாவது 45 மைனஸ் 28 அப்படி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இது cos a மைனஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா cos a இன்ட்டு cos b ப்ளஸ் sin a sin a into sin b. ஓகே, இப்போ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா டேபிள் வேல்யூஸ் இது. இது 1/√2 cos 28 ப்ளஸ் இதுவும் 1/√2 இன்ட்டு sin 28. ரெண்டுத்துலேருந்து 1/√2 வெளியில் எடுத்துட்டா cos 28 ப்ளஸ் sin 28. இந்த cos 28 sin 28 சம்மில் இருக்கா பாருங்கள், k cube பாருங்கள், இந்த வேல்யூ இல்லையா, cos 28 ப்ளஸ் sin 28 இஸ் ஈக்குவல் டு k cube. ஸோ ஆன்சர் வந்து 1/2 இன்ட்டு k cube. சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் k cube by 2ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, k cube by √2. பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான சம் நான் சொன்னதுக்கான காரணம் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 அப்படிங்கிற வேல்யூ இது வரைக்கும் நம்ம வச்சு ஒர்க் பண்ணவே மாட்டோம். ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி உள்ள கொண்டு வந்து இதை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.